வணக்கம் நேயர்களே. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ தமிழகத்திற்கான 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றிவிட்டது என்று வெளியான தகவல் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. இது அப்பட்டமான மிரட்டல்னும் இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு மாநிலத்திற்கு எதிரான பழிவாங்கல் நடவடிக்கையா கல்வியை அணுகுவதற்கான வாய்ப்புகளை நெருக்கும் செயலை செஞ்சது இல்லைன்னு காட்டமாக விமர்சிச்சிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம்னா என்ன? தொடக்கப்பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் தரமான மற்றும் சமமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான். இதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை மேம்படுத்தும் வகையிலான வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டமான PM ஸ்ரீ திட்டத்திற்கு 2022 செப்டம்பரில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. தமிழகத்திற்கு நிதி விடுவிக்காததற்கு இணைப்பு புள்ளியா இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் 2023-24 நிதியாண்டின் 4வது தவணை 249 கோடி ரூபாய், 2024-25 நிதியாண்டிற்கான 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்கவில்லைன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவிச்சிருக்கார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு எழுப்புவது இது முதல் முறை கிடையாது. கடந்த செப்டம்பர் மாதமே பிரதமர் மோடி கிட்ட நிதி ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டிருந்தார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமன் கிட்ட நிதியை ஒதுக்கீடு செய்ய கேட்டிருந்தார். PM ஸ்ரீ திட்டத்தில் நிதியை பெற தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தும் புரிந்துணர்வில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னது மத்திய அரசு. ஆனால் சில கொள்கைகளால் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முன்வரவில்லை நம்ம தமிழக அரசு. தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது. ஆனால் தமிழக அரசு இருமொழிக் கொள்கையில் ஸ்திரமாக இருந்து வருது. 3 வயசுல மாணவர் சேர்க்கை எனும் 5+3+3+4 என்ற கற்றல் அமைப்பை கொண்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் 5 வயசுல மாணவர் சேர்க்கை எனும் 5+3+2+2 என்ற கல்வி கற்றல் அமைப்பை பின்பற்றுகிறது தமிழக அரசு. தேசிய கல்விக் கொள்கை 6ஆம் வகுப்பு முதலே தொழிற்கல்வியை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் 11ஆம் வகுப்பிலேயே தொழிற்கல்வி என்கிறது தமிழகம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது தமிழக அரசு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரைக்கும் தமிழகத்திற்கு நிதி கிடையாதுன்னு கராரா கூறியிருக்காரு மத்திய கல்வி அமைச்சர்